பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாமில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நபி அவர்களை ஒருபோதும் மறக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு நீங்காததாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவை எண்ணி தினமும் அழுது புலம்பினார்கள். ஒரு நாள் இரவு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்குகிறார்கள். அன்றைய தினம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருகிறார்கள். இந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 20 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா பிலால் மா ஹாதில் ஜஃபா, யா பிலால் மா ஹாதில் ஜஃபா அலா தஸூரு கப்ரனா அலா தஸூரு மதீனத்தனா. பிலால் ரலியல்லாஹு தஆலா கனவில் வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பிலாலே ஏன் உன்னை மறந்து விட்டாயா, என்னை மறந்து விட்டாயா, என்னை மறந்து விட்டாயா, ஏன் நீ இந்த நிலைமைக்கு மாறிவிட்டாய், நான் முஹம்மது அல்லவா, நான் உன்னுடைய கனவில் வந்திருக்கிறேன், பிலாலே என்னுடைய கபரின் ஜியாரத்துக்கு நீ வரமாட்டாயா, என்னை சந்திப்பதற்கு நீ வரமாட்டாயா, நானும் நீயும் புலங்கி அந்த மதீனாவுக்கு வரமாட்டாயா என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை கேட்டார்கள். காலையில் விழித்தெழுந்ததும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது புலம்பினார்கள். மனைவி கேட்கிறாள், கணவரே என்ன நடந்தது? நடந்த சம்பவத்தை சொன்னார். இதற்கு பின்னால் எனக்கு இந்த ஷாமில் இருக்க முடியாது, நான் மௌத்தானாலும் மதீனாவில் தான் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஷாமில் இருந்து எந்த ஏற்பாடும் இல்லாமல் அடுத்த நாள் காலையிலே மதீனாவை நோக்கி வருகிறார்கள். மதீனாவை நோக்கி வந்ததும் அந்த இடத்தில் ஒவ்வொருவரும் சந்திக்கிறார்கள். அது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சந்திக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சிறு வயதில் கண்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்போது 20 வருடம் கழித்து சந்திக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், யா பிலால் அத்தின் கமா குன்த முஅத்தினன் ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஅத்தினாக நீங்கள் இருந்து அதான் சொன்னதை போன்று எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நீங்கள் ஒரு தடவை அதான் சொல்லி காட்ட மாட்டீர்களா என்று. 20 வருடம் கழித்ததற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொன்னதும் ஆண்கள் எல்லோரும் கூடுகிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் வீட்டில் உள்ள பெண்கள் இந்த திசையை நோக்கி, சத்தம் கேட்கும் திசையை நோக்கி விடுகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதும் வீட்டில் உள்ள சிறார்களும் ஓடி வருகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். வீட்டில் உறங்கியிருந்த நோயாளி எழும்பிக் கொண்டு வருகிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் என்று சொல்லும் போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மயங்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 20 வருடம் கழிந்தது. 20 வருடம் கழிந்தது. ஊரை விட்டு புறப்பட்டார்கள், நாட்டை விட்டு போனார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்தார்கள், தன்னுடைய புழக்கமான தான் வசித்த பிறந்த ஊரை விட்டு போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவை மறக்க முடியாது என்று. ஆனால் ஷாமுக்கு போயும் 20 வருடம் கழித்தும் நபி அவர்களை மறக்க முடியாமல் தவித்தவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்றால் அந்த சஹாபி எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருப்பார்கள்.